குக்கிங் சேனலை உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காயும் கருவாட்டு போட்டு குழம்பு. தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், கருவாடு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாப்பொடி, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். வடை சட்டி எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, மல்லித்தூளில் வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதங்கிடுச்சு. இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் புளி கரைசல் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல ஒரு கலரி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குண்டா எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டு கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். இதிலே விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா மறுபடியும் ஒரு கலரி விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கருவாட்டை கழுவி வச்சுருக்கிறத எடுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இன்னொரு வாட்டி கலரி விட்டுருங்க. மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ நான் சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.